தமிழகத்தில் இருந்து பெரும் ஆரவாரத்துடன் உத்தரகண்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட திருவள்ளுவர் சிலை அங்கு நிறுவ இடமின்றி பரிதாபமான நிலையில் இருக்கிறது. திட்டமிட்டபடி கங்கை நதிக்கரையில் வள்ளுவர் சிலை நிறுவப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பது தமிழக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளுவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். திருவள்ளுவர் உலகத்திற்கே பொதுவானவர். அவரது சிலை கங்கை கரையில் நிறுவப்படுவது நாட்டுக்கே பெருமை என பல அரசியல் தலைவர்களின் புகழ்ச்சிக்கு மத்தியில் ஆளுநர் ரோசையா கொடியசைத்து அனுப்பி வைத்த திருவள்ளுவர் சிலைதான் ஹரித்துவாரில் இப்படி கேட்பாரற்று கிடக்கிறது. உலக பொதுமறையான திருக்குறளை அளித்த திருவள்ளுவரின் சிலைக்கு கூட ஹரித்துவாரில் இடம் அளிக்கப்படவில்லை. பிளாஸ்டிக் கவரால் சுற்றப்பட்டு கயிறுகளால் கட்டப்பட்டு கேட்பாரற்று கிடக்கிறது. மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இந்த சிலையினை நிறுவ முடியவில்லை என்றால் கொண்டு வந்து தாய்நாட்டு மண்ணிலை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை தருண் விஜய்க்கு இருக்கிறது. அந்த சிலையினை மூட்டை கட்டி வைத்திருப்பதை பார்க்கிற போது அதுவும் ஓரத்தில் கிடப்பது கன்னியாகுமரியிலே நெடுதுயர்ந்து நிற்கிற திருவள்ளுவரையும் காண்கிறோம், கங்கை கரையிலே கட்டுண்டு கிடக்கிற திருவள்ளுவரையும் காண்கிறோம். ஒரே நாட்டின் இரு பகுதிகளில் இந்த நிலை என்கிற போது தமிழுக்கும் தமிழனுக்கும் இதுதான் நிலை. நம்முடைய கடமைகள் நிறைய பயணம் செய்ய வேண்டிய தூரம் இருக்கின்றது. கங்கை நதிக்கரையில் வள்ளுவரின் சிலை வைத்தால் புனிதம் கட்டுவிடுமென சாமியார் கூட்டம் தடுத்து, பிறகு அதே நாளில் பூங்காவில் கொண்டு போய் அங்கே யாரிடத்தில் அனுமதி கட்டால் என்று கூட தெரியவில்லை, அங்கே வைத்து ஒரு சடங்காக செய்து முடித்து விட்டார்கள். பிறகு தற்போது அங்கேயும் அது இல்லை, சாக்கை சுற்றி சாக்கடையில் வீசுவதைப் போல வீசியிருப்பது மிக கடுமையான ஆட்சேபனுக்குரியது, கண்டனத்திற்குரியது. பாரதிய ஜனதா எம்பியும் திருவள்ளுவரின் தீவிர ரசிகருமான தருண் விஜய் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் கங்கை கரையில் 12 அடி உயர திருவள்ளுவர் சிலையை நிறுவ ஏற்பாடு செய்திருந்தார். இந்தியாவின் பெருமைக்குரிய அடையாளமாக திகழும் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரின் பெருமையை வட மாநிலங்களில் அறிய செய்யும் வகையில் திருவள்ளுவர் கங்கை பயணம் தொடங்கப்பட்டது. கன்னியாகுமரியிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இறுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் சிலை ஹரித்வாருக்கு அனுப்பப்பட்டது. மாநில ஆளுநர், முக்கிய தலைவர்கள் முன்னிலையில் கங்கை நதிக்கரையில் சிலை நிறுவப்படும் என கூறப்பட்ட நிலையில் துறவைகளின் எதிர்ப்பால் எங்கு நிறுவுவது என்ற குழப்பத்தில் இந்தியாவின் பெருமை என கூறிய திருவள்ளுவர் சிலையை இப்படி கேட்பாரற்று போட்டு வைத்துள்ளனர். திருவள்ளுவர், தமிழ் இவைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் காலூன்றலாம் என்ற அந்த நோக்கமும் பிஜேபி தலைமைக்கு தருண் விஜய்க்கு இருக்கிறது. திருக்குறள் உலக பொதுமறை என்று அவர் நமக்கு பாடம் எடுக்க வேண்டிய, கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிஜேபி தலைமைக்கு அவருடைய கருத்தை சொல்லி ஏன் மறுக்கிறாங்க, ஏன் அனுமதி தர மறுக்கிறாங்க என்பதை பிஜேபி தலைமையை அவர் ஏற்றுக்கொள்ள வைத்து சிலை நிறுவுவதற்கு தருண் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நிலமெல்லாம் காசி, நீரெல்லாம் கங்கை என்று சொல்லப்பட்ட பழமொழி உண்மையாக இருக்குமானால் திருவள்ளுவருக்கு ஹரித்வாரில் உரிய இடத்தை மாநில அரசு ஒதுக்கி தர வேண்டும். கங்கை கரையோரத்தில் வள்ளுவர் சிலை நிறுவப்படும் என்ற அறிவிப்பு தமிழர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் திட்டமிட்ட இடத்தில் நிறுவப்படாமல் வள்ளுவர் சிலை புறக்கணிக்கப்பட்டது தமிழ் ஆர்வலர்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.